ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாதிரி குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்ப ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு வர்றாரு. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாதான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு, உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பொருளாதாரமும் நல்லா இருக்கு, உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கு எந்த வித குறையுமே இல்லை உங்களுக்கு. பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இவ்வளவு நாளா அதுல இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா குரு உங்களுக்கு வருடம் பிறக்கும் போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்தை பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் பயிற்சியாகி 9க்கு வர்றதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் கேது பயிற்சி ஆயிடுறாரு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவதான் சனி உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏதாவது வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்த வித தடையும் இருக்காது. ஆனா அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா ராகு கேது ராகு 3ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாதிரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும். உங்களுக்கு வருமானத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான், நிரந்தர வருமானம், நல்ல லாபம். உங்களுக்கு 11 குடையவர் புதனு, அவர் ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்த வித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும் போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும் பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்தை பெற்று கொடுக்க போகுதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுடைய ராசியை பாத்துறாரு. அப்ப என்ன அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் பிசினஸ்ல எவ்வளவு விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்களோ அத்தனையும் உங்களால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி ராகு கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குருபலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க, நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க, அதனாலே நிறைய வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்த வித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பாத்துக்கங்க. உங்களுக்கு புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பாத்துக்கோங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசா புத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி, இதோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே ப்ரமோஷன் ஸ்தானம் தான். சோ அதனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அதுல சீனியாரிட்டியில இல்லைன்னா கூட ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும். அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுப்பாங்க, நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குள்ள உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க.
அதே மாதிரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு, 3ல ராகுவும் 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அங்க போகணும்னு ஒரு கனவோட லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது கட்டாயம் நடந்துரும். உங்களுக்கு நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியும், நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது. குருபலம் பாகிஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கு எல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகளை காமிக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள படிப்பு நான் நல்ல டெவலப்மெண்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு. குரு ராகு கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குருபலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும், நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10th வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நினைச்சா கூட கட்டாயம் கல்வியிலேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா சனி 2ஆம் இடத்தை பாக்குது. அதனால என்னன்னா நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ கொடுத்துருங்க. ரைட்டிங் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ கொடுக்கும். சோ ஏன்னா 11 கூட ஒரு புதனா வரதுனால நீங்க ரைட் பண்ணி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது, இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 3 கூட உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாதிரி குருபலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு, ராகும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால இன்டர்வியூ அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல சேலரியிலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய போட்டோ ஷேர் பண்ணாதீங்க, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு ஷேர் பண்ணாதீங்க, தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸ். சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ராகு 3ஆம் இடத்தை வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால ஏமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் கொடுக்காதீங்க, சோசியல் மீடியால இன்ஸ்டால எல்லாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க கிட்ட கூட போன்ல இன்னொருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்தை குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருவாங்க. இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பாதீங்க, ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கீங்க, செக்ல கையெழுத்து போட்டுட்டு அதை டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நீங்க போறீங்க, இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கீங்கன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த செக்கை ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இதுதானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே, நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா கடைசியில பணத்தை நீங்க கட்டுற மாதிரி வரும். இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி டைப் பண்ணக்கூடியது, செல்போன்ல பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேரு, நீங்க தப்பு செய்யறீங்க செய்யல, 2வது முடிஞ்சிரும், கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு 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 கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கொடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க.
போன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க பொதுவா நல்லா இருக்கு, அமைப்புகள் நல்லா இருக்கு, நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கறனால சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா, உடனே கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா, அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா, அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க என்னன்னா முயற்சி பண்ணணும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, எல்லாத்தோட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கனால, அழகுல சொல்லல, வேலையில. சோ வேலை பார்க்கறது மத்தவங்களை காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். சோ ஒரு விஷயத்த நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா உங்களை எப்படி கீழே இறக்குறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். சோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. சோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை எப்ப இறக்கி விடலாம் அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. தேவையில்லாத அவமானங்களை தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்னு நீங்க போட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனா கரெக்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டையும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலைன்னா போகதான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல முடியலன்னா செய்யாம இருக்கிறதா நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும் நேரங்களும் சரியில்லாத போது நம்மளுடைய ஆசாபாசங்களை விட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்லை அப்படின்னா நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா அதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். சோ அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கு அப்படின்னா குருபலம் இருக்கு, பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோடைய இது கலத்திர ஸ்தானாதிபதியோட தசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பாத்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு பாத்தீங்கன்னா குருபலமும் இருக்கு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 குடையவர் அவர் தான் 5ல போய் உட்கார்ந்து இருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும் மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்பின நபர் மனதை அதாவது கண்ணா பேன் குத்தி கிழிக்கிற மாதிரி எல்லாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு டிசம்பருக்கு அப்புறம். அதனால பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லைன்னா அடுத்த ஒண்ணு அப்படின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்குங்க. கல்யாணம் ஆனா அதை சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போகுது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் இதைதான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க, எனக்கு வாழ்க்கை இல்ல, செத்து போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்க. சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களை விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறதை மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர வேற எதுவும் யோசிக்காதீங்க. பரவாயில்ல. அதே மாதிரி உயிர் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்படின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனிதான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால சனி அவருடைய வேலையை செய்வாரு, குரு அவருடைய வேலையை கட்டாயம் செய்வாரு. சோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ குருவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துடலாம்.
பொருளாதார ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்களை வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்கனாலையும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உபாசனை பண்றது மூலியமா உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணும்போது உபாசன தெய்வத்தை நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா அப்படி சினிமால காமிக்கிற மாதிரி எல்லாம் வராது. பட் ஆனா அதை உணர முடியும், கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும் கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும் கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க வந்து ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீக ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்களை உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்டா நீங்க யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லையும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பாவுடைய ஹெல்த்தை ரொம்ப பாத்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்களை சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்துல பாக்கிய ஸ்தானத்துல குரு இருக்கனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால சட்டம் பிரச்சனை, சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு கேது சட்ட சிக்கல்களை நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாதிரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால ஈஸியா பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா, நான் இந்த விஷயத்தை பாடுறதா, நான் இந்த விஷயத்தை எழுதுறதா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்க செவ்வனே செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துடும். பெரிய பேரும் புகழும் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ரோக்ராமா நடத்துவீங்க. நிறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாதிரி மக்களிடையே ஈஸியா அவங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு, ராகுவும் நல்லா இருக்காரு, சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸ். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தனை ப்ரெஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலையை நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இவ்வளவு நாள் வந்து இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிடலாம், இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன, 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன், லட்சியம் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்றது, அதே மாதிரி டெண்டர், இந்த மாதிரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேரை யூஸ் பண்ணிக்காம பாத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுடைய நேரத்தை மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பாத்துக்கோங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சூப்பரான பொற்காலம். நிறைய காசு பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வருடம் பிறக்கும் போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பயிற்சியும் வருது. ஆனா எலெக்ஷன் ஏப்ரல்லே வந்துருது. சோ அதனால வெற்றி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான்.
சனியும் வந்து 5ஆம் இடத்துலதான் இருக்காரு. அவர் வந்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அது ஒண்ணுதான் நல்ல பாயிண்ட். ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா உங்க பதவியை பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துக்கிட்டு பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்களால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும், பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேலதான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குருபலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால பதவி இருந்துச்சுன்னா அந்த பதவியை பிடிங்கும். நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, எம்எல்ஏ இதுதானே வருது, அதெல்லாம் பதவி, அது ஒரு பதவி தானே, அந்த பதவியை புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா கட்டாயம் தோல்விகளை சந்திக்கிறது, மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க, ஒரு ஜனவசியம் இருக்காது, உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்தை உண்டு பண்ணணும். ஜனவசியத்தை உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொதுவா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குருபலம், குருவோடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள், இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களே கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.